டேய், தளபதி விஜய் திரையில் கடைசியா நடிக்கிறார். அவரோட கடைசி போராட்டம் என்னன்னு தெரியுமா? இந்த படம் பார்க்காம போகாதீங்க. ஒரு பக்கம் மக்களுக்காக போராடுபவன், மறுபக்கம் அதிகாரத்தை தன் கையில் வைத்திருப்பவன். இந்த 2 எதிரிகள் ஒரு முறை மோதிக்கிட்டாங்க. ஆனா அது முடியல. வருஷங்கள் கழிச்சு ஒரு குழந்தையோட அழுகை மீண்டும் அந்த போரை ஆரம்பிக்குது. விஜய் ஒரு முன்னாள் காவல் அதிகாரி, பாபி தேவ் கொடூரமான எதிரி. விஜய் இந்த படத்துக்கு 220 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கியிருக்கிறார். இந்தியாவிலேயே அதிக சம்பளம் வாங்கிய நடிகர். இது சாதாரண படம் இல்லை. இது ஒரு யுகத்தோட முடிவு. விஜய் ஒரு தைரியமான, நேர்மையான அரசியல்வாதி, மக்களுக்காக குரல் கொடுப்பார். ஆனா சில அரசியல் சக்திகள் அவரை கட்டாயமா பதவி விலக வைக்குது. அதோட மட்டுமில்லாம ஒரு குழந்தை ஆபத்துல சிக்கிட்டா அந்த குழந்தைய காப்பாத்த விஜய் மீண்டும் களத்தில் இறங்குறார். அட்லி, நெல்சன் திலீப்குமார், லோகேஷ் கனகராஜ், விஜயோட பழைய இயக்குனர்கள் சிறப்பு தோற்றத்தில் வருவாங்கன்னு சொல்லப்படுது. டே, இது பார்க்கும்போது விஜய் ஃபேன்களுக்கு கண்ணீர் வரும். பாபி டியோல் எதிர்மறை கதாபாத்திரம். அனிமல் படத்துல வில்லனா நடிச்சு அனைவரையும் ஷாக் பண்ணினார். இப்போ ஜனநாயகன்ல அதைவிட கொடூரமா வருவாரா? ஒரு பக்கம் மக்கள் நலன், மறுபக்கம் அதிகாரம். இந்த மோதலில் யார் வெல்வாங்க? கௌதம் வாசுதேவ் மெனோன், பிரகாஷ் ராஜ் இவங்களும் முக்கியமான கதாபாத்திரங்களில் வருவாங்க. இது ஒரே படத்துல இந்த அளவு திறமையான நடிகர்கள் ரேர். இந்த படம் 2023 வந்த தெலுங்கு படம். பகவந்த் கெசாரியோட தமிழ் மறுவடிவம். ஒரு குழந்தை துன்புறுத்தல் பற்றிய ஒரு காட்சி விஜயோட மனசை தொட்டது. அதனால இந்த படத்தின் உரிமை வாங்கினாங்க. நெட்ஃப்ளிக்ஸ் டூடும். பட்ஜெட் 300 முதல் 500 கோடி ரூபாய் வரை. அனிருத்தோட இசை. மலேசியால நடந்த ஆடியோ லான்ச்ல 1 லட்சம் ரசிகர்கள் கூடினாங்க. மலேசியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ்ல இடம் பிடிச்சது. நெட்ஃப்ளிக்ஸ் டூடும். இந்த அளவு ஒரு படத்துக்கு கோலாகலம் நடந்திருக்கு. ஆனா படம் லீக் ஆனது பெரிய சோகம். ஏப்ரல் 9 படம் லீக் ஆச்சு. ட்ரெய்லர், இன்ட்ரோடக்ஷன், கிளைமேக்ஸ் எல்லாமே ஆன்லைன்ல வந்துடுச்சு. தமிழ்நாடு சைபர் கிரைம் போலீஸ் 3 பேரை கைது பண்ணாங்க. ஒரு ஃப்ரீலான்ஸ் உதவி ஆசிரியர் உட்பட. முன்பதிவே 100 கோடி ரூபாய் தாண்டி இருந்தது. லீக் ஆனாலும் விஜயோட ரசிகர்கள் திரையரங்கில் பார்ப்பாங்கன்னு நம்பிக்கை இருக்கு. விஜயோட கடைசி படம் லீக்கால பாதிக்கப்படக்கூடாதுன்னு ரசிகர்கள் உணர்ச்சி வசப்படுறாங்க. விஜய் நடிப்பிலிருந்து ஓய்வு எடுத்து முழுமையாக அரசியலில் இறங்கிட்டார். தமிழ் அக வெற்றி கழகம் கட்சி தொடங்கினார். ஜனநாயகன் ட்ரெய்லர் 5 நிமிஷத்தில் 50 லட்சம் பார்வைகளை தாண்டியது. இந்த படம் திரையரங்கில் பார்க்கும்போது இது விஜயோட கடைசி படம்னு நினைச்சா கண்ணீர் வரும். ஒரு யுகம் முடிகிறது. ஆனா புதிய அத்தியாயம் ஆரம்பிக்குது. ஜனநாயகன் மே 8 திரையரங்கில் வருது. விஜயோட கடைசி படம். தவற விடாதீங்க. இந்த காணொளி பயனுள்ளதா இருந்தா லைக் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ல சொல்லுங்க. விஜயோட ஃபேவரட் படம் எது உங்களுக்கு?